ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 463வது நாமாவளியாக ஓம் நித்யோத்சவாய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி தினந்தோறும் திருவிழாவை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இந்த திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உற்சவமானது ஒவ்வொரு ஆலயத்திலையும் விசேஷமாக நடக்கும். நமக்கு உற்சவம் அப்படின்னா அதில் 3 விதமானது இருக்குது. நித்திய உற்சவம், நைமித்தியோத்சவம், காமியோத்சவம்னு 3 இருக்குது. அது நித்தியோத்சவம் அப்படின்றது நித்தமும் இறைவனுக்கு வழிபாடு பண்ணி அந்த பஞ்ச கிருத்தியத்தை உணர்த்தக்கூடிய அந்த செயல்களெல்லாம் செய்து அன்றைய பூஜையை முடிக்கிறதே நித்திய உற்சவம்னு பேர். பெரிய க்ஷேத்திரங்களில் பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு சில மாதங்களில் அந்தந்த தேவதைகளுக்கான விசேஷ பிரம்மோற்சவம் தீர்த்த வாரியாக அதெல்லாம் பண்ணுவாள். அது நைமித்திக உற்சவம்னு பேர். அது இல்லாமல் விசேஷமான விரும்பி சில திருக்கல்யாணங்கள் இதெல்லாம் பண்ணுறது, விசேஷமான ஏதாவது ஒரு 3 நாள் 5 நாள் உற்சவம் பண்ணுறது, இதுக்கு காமியோத்சவம்னு பேர். இது இல்லாமலும் 3 விதமாக இருக்குது. மாசோத்சவம், மகோத்சவம், பக்ஷ உற்சவம் இதெல்லாம் இருக்குது. இது குமாரதந்திரத்தில் விசேஷமாக சொல்லியிருக்கு. இந்த உற்சவங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உற்சவன்ற அந்த சப்தத்தை காரணாகமம் அழகாக வர்ணிக்கும். உத் அப்படின்ற பதம் உண்டு பண்ணுதல், சவ அப்படின்னா சிருஷ்டிக்கக்கூடியது. அப்போ உலக சிருஷ்டியை ஏற்படுத்துவதால் இந்த கிரியைக்கு உற்சவம்னு பேர். அதாவது உத்ன்ற அந்த பதம் ஞானம் அளிக்கிறத குறிக்கக்கூடியது. அப்போ எல்லா கல்யாண குணங்களுக்கும் மூல காரணமாக இருக்கிறது எது அப்படின்னா, இந்த உலகத்தில் மகிழ்ச்சிக்கு காரணம் எதுனா படைப்பு. அப்போ அந்த மகிழ்ச்சி இந்த திருவிழாவால் தேவர்களுக்கும் அவர்களால் மக்களுக்கும் கிடைக்கிறதால இதுக்கு உற்சவம்னு உத்தர காரணாகம் அழகாக வர்ணிக்கும். பெரிய புராணத்தில் அழகாக வர்ணிக்கும். மன்னிர் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு காண்டர்தல் உண்மையாம் எனில் உலகர் முன் வருக என உரைப்பார் அப்படின்னு பெரிய புராணத்தில் வர்ணிப்பார். அப்போ இந்த மனிதனாக பிறந்ததில் 2 பயன் என்னன்னா, அந்த அடியார்களுக்கு அமுது செய்விக்கிறது, இறை அடியார்களுக்கு. இன்னொன்று இறைவனுடைய திருவிழாவை பார்க்கறது அப்படின்றார். இந்த திருவிழாவுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது. அந்த எல்லா விதமான திருவிழாக்களில் பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு எல்லா படிப்பினையும் அதில் வந்துடும். பொதுவாக உற்சவகா அப்படின்னாலே புண்ணிய காலம், பண்டிகை, கொண்டாட்டம், ஆனந்தம், மகிழ்ச்சி, கோபம், ஆசை இதெல்லாமே வந்துடும். உணர்ச்சியினுடைய எழுச்சி இது எல்லாத்துக்கும் உற்சவகான்னு வேறு. இது எல்லாமே மனித வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்குன்றதை அந்த திருவிழாக்கள் மூலமாக நம்ம நிறைய தத்துவங்களை உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா இறைவனுடைய திருவிளையாடல் அத்தனைவே தத்துவம் தானே. அந்த தத்துவ பொருளான அந்த இறைவனுக்கு, முருகப்பெருமானுக்கு தினந்தோறும் திருவிழா உடையவராக இருக்கார் அப்படின்றது இந்த தத்துவார்த்தமாக இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. ஓம் நித்யோத்சவாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.